நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூர் மேயர் சுஜாதாவின் காரை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் விதிகளை மீறியதாக வேலூர் மேயரின் காரை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். இது குறித்த முழுவதும் வணக்கம். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் பின்புறம் கடந்த 18ஆம் தேதி அன்று தேர்தல் விதி மீறி வேலூர் திமுக மேயர் சுஜாதா அரசு விளையாட்டு உபகரணங்களை இளைஞர்களுக்கு கொடுக்க முயற்சித்ததாக புகார் எழுந்த நிலையில் வேலூர் அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த சமயம் தேர்தல் பணியில் இருந்த தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனையிட முயற்சித்த போது காரில் இருந்தவர் தன்னை மேயர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு காரை சோதனை செய்ய விடாமல் தடுத்து காரை நிறுத்தாமல் சென்றுள்ளார் என்பதையும் தேர்தல் நிலைய கண்காணிப்பு குழுவின் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அந்த கண்காணிப்பு குழு ரிப்போர்ட் கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக வேலூர் நிலைய கண்காணிப்பு குழு சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் அளித்த அந்த புகாரின் பேரில் மேயர் சுஜாதாவின் ஓட்டுநர் மீது அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் மற்றும் தேர்தல் விதி மீறி பரிசு பொருட்களை விநியோகிப்பது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இரவு மேயர் பயணித்த அந்த காரை சத்துவாச்சாரி காவல்துறையினர் பறக்கும் படையின் மூலமாக பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கார் ஓட்டுநர் மீது முதற்கட்டமாக வழக்கு செய்யப்பட்ட உள்ள நிலையில் மேயர் சுஜாதா மீதும் வழக்கு பதிய வாய்ப்புள்ளதாக அந்த காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.